நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கி எஸ்ஐஆர் அந்த வாக்காளர் திருத்தறதுக்கான அந்த இதோ கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தின்னு இருக்காங்க. இதில் என்னன்னா பல்வேறு சந்தேகங்கள் எழுப்புது. இளம் தலைமுறை வாக்காளர்களை அழிக்கிற மாரி ஒரு சூழ்நிலை மத்திய அரசு கொண்டு வந்திருக்குதோ என்ற ஒரு சர்ச்சையில் தான் இந்த எஸ்ஐஆர் தமிழகத்துக்கு பொருந்தாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழக வெற்றி கழக சார்பாக தளபதி விஜய் அவர்கள் முன்னிறுத்தி இருக்கிறாரு. அது நிறைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்துக்கு பல முறையில் நெருக்கடி கொடுக்குறாங்க. இந்த நெருக்கடியெல்லாம் தாண்டி தளபதி விஜய் அவர்கள் மிக கான்ஃபிடென்ட்டாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் நடத்தியிருக்கிறாங்க. அது முன்னாடி எவ்வளோ தடைகளை தாண்டி வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஆர்ப்பாட்டத்தை பங்கேற்றுக்கிறாங்க. இது கொஞ்சம் தான் இன்னும் வந்துனே இருக்காங்க, நிறைய பேர் வந்துனே இருக்காங்க. அதாவது இன்னும் ஆர்ப்பாட்டம் இன்னும் ஆரம்பிக்கல. பல்வேறு இடத்துல இந்த போக்குவரத்து காவலர்கள் வாகனத்தை தடுத்து நிறுத்தி அவங்க அந்த பார்க்கிங் பண்ணுற இடத்த சொல்லி அதில் பார்க்கிங்லாம் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்து வர நம்மளோட தொண்டர்களும் தோழர்களும் இருக்கிறனால கூட்டம் கம்மியாக இருக்கிற மாரி இருக்குது. நம்மளோட கழக பொதுச் செயலாளர்கள் வந்தோடனே இந்த கூட்டத்தை இந்த இடத்த நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளோ க்ரௌடாக இருக்கும். என்ன விஷயத்தை முன்வைக்க போகிறோன்னா இதை பேச போகிறா திரும்பி நிறைய பேர் சொல்லுவாங்க. போன தடவை விஜய் இங்கேயே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாரு. அப்போ கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. விஜய் வந்ததுனால தான் கூட்டம் வருது. இப்போ வர மாட்டேதுன்னு சொல்றாங்க. அதாவது போன வாட்டி நடந்தது தளபதி விஜய் நேரடியாக பங்கெடுத்து இந்த அஜித் குமாருக்கு அதை நீதி கேட்கணும்னு நடந்த ஒரு போராட்டம் அது. தளபதி விஜய் வந்தனால கூட்டம் அதிகரித்து வந்திருக்கு, நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ இந்த போராட்டத்தை தளபதி அவர் அரசில் நிறையா வேலைகள் அதிகமாக இன்னும் அவருக்கு ஆலோசனை கூட்டம் ஈடுபட்டதுனால பொதுச் செயலாளர் வராரு. இருந்தாலும் இந்த கூட்டம் இன்னும் கூட்டம் அதிகமாக வரன்றது எங்களோட கணிப்பு.